இதுக்கு பேர் வந்து ஆனநெருஞ்சி. ஆனநெருஞ்சியை வெறும் வயிற்றில் நம்ம எடுக்கும்போது நம்ம வந்து கிட்னி ஒரு டயாலிஸ் பண்ண அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. இதை நான் இப்போ பறிச்சுக்க போகிறேன். பறிச்சுட்டு ஏன்னா ரொம்ப காடாக இருக்குது, பறிச்சுட்டு வீட்டில் போய் இதோட விரிவாக்கமாக நான் சொல்கிறேன். வேரை விட்டுட்டு பறிக்கணுங்க. அப்போ தான் அடுத்த வாட்டி அது துளுத்து வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேரை விட்டுட்டு தான் நான் பறிச்சிருக்கேன். இந்த ஆனநெருஞ்சியை நம்ம வெறும் வயிற்றில் எடுத்துக்கணுங்க. அதனால தான் நான் இப்போயே பறிச்சுட்டு வச்சுட்டேன். காலையிலே நம்ம போய் பறிக்க முடியாது, அதனால் இப்போ போய் பறிச்சுட்டு இந்த பாருங்கள், வேரை விட்டுட்டு தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு திரும்ப துடுக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆனநெருஞ்சி இது எதுக்குன்னா கிட்னிக்கு தாங்க. கிட்னியை நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்குங்க. இந்த காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கும்போது ஒரு கிட்னி நம்ம டயாலிஸ் பண்ண அளவுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கும் இந்த ஆனநெருஞ்சி. இப்போ சுகர் பேஷண்ட்டுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிட்னி பாதிப்பு அடைஞ்சிருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக இதை நம்ம கலக்கி காலையிலே வெறும் பச்சை தண்ணியில் கலக்கணும். கலக்கி அதை நல்லா வடிகட்டிட்டு, கழுவக்கூடாது, இந்த இலையை நல்லா உதறிட்டு, பூச்செல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா உதறிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு அதை நல்லா நம்ம கலக்கி எடுக்கணும். கலக்கி எடுத்து அதை நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியை நம்ம கொல ஜெல்லு மாதிரி இருக்கும், அதை நம்ம குடிக்கணுங்க. அதை குடித்தோம்னா நம்ம கிட்னி ஒரு டயாலிஸ் பண்ணது மாதிரி ஆகிடுங்க. இது அடிக்கடி நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டால் அதில் ஜாயிண்ட் வலி எல்லாம் இருக்காதுங்க. நமக்கு கை கால் வலி, சுகர்னால கை கால் வலியெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். முட்டி வலி சுத்தமாக இருக்கவே இருக்காதுங்க. வலி இருந்துச்சான்னு நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் நாள் எடுக்கும்போதே உங்களுக்கு மறுநாள்லேருந்து அந்த வலி இருக்காது. இதுக்கு நானே காரணம், நானே உதாரணம், நானே உங்களுக்கு கேரண்டி கொடுப்பேன். ஏன்னா எனக்கு இப்போ வலி ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு சுகர் இருக்கிறதுனால. அதனால தான் இப்போ மெயினாக போய் பறிச்சுட்டு வந்தேன். இதை கலக்கி நாளைக்கு நான் குடிக்கும்போது அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை அதை எப்படி கலக்கி எப்படி குடிக்கிறேங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் எப்படி இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத உங்களுக்கு நாளைய வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோடு பண்ணுவேன்.